அதிகமாக ஹர்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸ்டே பண்ணணுமா இல்லை லெட் கோ பண்ணணுமா? இட் ஏன் வித் அஸ் குலன் ஹூவரோடது. லில்லி அண்ட் ரெயில் அவங்களோட ரொம்ப மோசமான ஒரு நாளில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ரூஃப் டாப்பில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டில் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் அவங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. லில்லியோட அப்பாவுக்கு அன்னைக்கு தான் ஃபியூனரல் நடந்திருக்கும். இரங்கல் உரையில் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்திருப்பான். பிகாஸ் அவர் ரொம்ப அப்யூசிவாக இருந்திருப்பார். ரெயில் ஒரு நியூராலஜிஸ்ட். அன்னைக்கு ஒரு சின்ன பையனோட டெத்தை பார்த்துட்டு வந்திருப்பான். அதனால ரொம்ப கோவமாக இருப்பான். லில்லி அவளோட ஸ்கூல் டைமில் இருந்த முதல் காதல் அட்லஸை பற்றியும் சொல்லுவா. ரெயில் அவனுக்கு காதல் பிடிக்காதுன்னு கெரியர் தான் எல்லாமேனு சொல்லுவான். முதல் சந்திப்புக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் லில்லியோட ஃப்ளவர் ஷாப்பில் எதர்ச்சியாக மீட் பண்ணுவாங்க. அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளே இருக்கிற அட்ராக்ஷன் லவ் ஆகும். ஆனால் ரெயில் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பான். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அவளை அடிச்சிருப்பான். அப்போ லில்லிக்கு அவளோட அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவனை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான்னு அவளால் போக முடியாது. ஒரு டைம் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வான அட்லஸை எதர்ச்சியாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணியிருப்பா. செகண்ட் டைம் அட்லஸை மீட் பண்ணும்போது ரெயிலுக்கும் தெரிஞ்சிடும் அதுதான் லில்லியோட ஃபர்ஸ்ட் லவ்னு. ரெயில் லில்லிக்கு சரியான பர்சன் இல்லைன்னு அட்லஸ் சொல்லி பார்ப்பான். ஆனால் இவ கேட்க மாட்டா. அவளே ரெயில் சரியாக தான் இருக்கான்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிப்பா. 2 பேருக்கும் சடனாக கல்யாணம் ஆகும். திருப்பி லில்லி அட்லஸை மீட் பண்ணவே இல்லைன்னாலும் அதை வச்சு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ரெயில் அவளை அடிச்சிருப்பான். திரும்ப அவனை பார்க்கவே கூடாதுன்னு லில்லி நினச்சா கூட அவன் நிறைய கன்வின்ஸ் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு 3 தடவை நடந்திருக்கும். ஃபைனலாக பேப்பரில் அட்லஸோட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். அதையும் லில்லி அட்லஸை பற்றி எத்தனையோ வருஷம் முன்னாடி எழுதின ஒரு டைரியையும் ரீட் பண்ணிட்டு கோவத்தில் லில்லியை அடிச்சிருவான். தலையில் அடிபட்டு பிளட் வரும். அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் லில்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வரும். ஆனால் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெயில் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் லில்லி கன்வின்ஸ் ஆக மாட்டா. ஒரு டைமுக்கு மேலே குழந்தைக்காக ரெயில் எத்தனையோ விஷயம் பார்த்து பண்ணுவான். கடைசியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 பேரும் குழந்தைக்காக சேர்ந்துருந்தாங்களா இல்லை அந்த குழந்தைக்காகவே 2 பேரும் பிரிஞ்சாங்களா அப்படின்றது தான் ஸ்டோரி. என் அம்மா எனக்கு கொடுத்ததை நான் ஏன் என் பொண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் லில்லியோட கொஷினாக இருக்கும். இந்த புக்கோட ஸ்கியூஎல் இட் ஸ்டார்ட் வித் அஸும் இருக்குது. அதை இன்னொரு நாள் பேசலாம். இப்படிக்கு அன்புடன் வாசகி.